சந்தியா குட் மார்னிங். குட் மார்னிங். நான் நம்ம வீட்டில் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் தோசை தாங்க. பெரிய தவாவில் நல்லா முறுமுறுன்னு தோசை. அப்படியே இப்படி வந்துட்டிங்கன்னா உடச்சக்கடலை சட்னி சரிங்களா. தோசை இதை விட பெருசாகவே செய்யலாம். டைம் ஆகிடுச்சு, முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம். சந்தியா என்ன சமையல் விளாடுதா? என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை கடைஞ்சிட்டு சேப்பங்கிழங்கு தான் வறுத்துட்டு டிஃபன் டிஃபன் நீங்கள் தான் செய்ய போகிறேன். கிச்சடி. உருளைக்கிழங்கா? நம்ம தம்பிக்கு இது சாப்பிட மாட்டாங்க காய் சேப்பங்கிழங்கு. சரி, அதனால அவனுக்காக உருளைக்கிழங்கு கம்மியாக இருக்குது. இப்போ தான் போட்டிருக்காங்க. கருப்பு கம்பி கஞ்சி. இது நான் இப்போ கடைய போகிறேன். சட்டி ஒன்று வாங்கணுங்களா? உடனே வாங்கணும். போயிட்டீங்க. அவங்களுக்கு வந்து தினை ரெடியாக இருக்குது. அது வந்து பால் வந்து தயிர் கொசுக்கும் காசு வச்சுருக்கேன். வச்சுருங்க. என் பையன் எழுந்துட்டான்னு நினைக்கிறேன். கற்றுட்டே இருக்கான். வருவாங்க இதுப்பா. ஓகே, கொஞ்சம் கேட்கும். ஒரு 8 மணி ஆயிடுச்சு. அதை விட இந்த சேப்பக்கிழங்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்குறது. இன்னும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு என் பையனுக்காகவே இருந்தது. ஃபுல்லாகவே எண்ணெயிலேயே பாயில் ஆகுது. இது நம்மளுக்கு செட் ஆகாது, அவருக்கு தான் செட் ஆகும். அவர் ஒல்லியாக இருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். சந்தியா டீ குடிக்கலாமா? டீ குடிச்சிட்டு பூ கட்டிட்டு இன்றைக்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு ஃப்ரெண்ட். இன்றைக்கி என்னால் வேலை செய்ய முடியல, ரொம்ப உடம்பு டயர்டாக கொஞ்சம் ரெஸ்ட்டு. இதை பாருங்கள், மழை பார்த்தீங்களா அப்படியே வருது. அந்த பக்கம் இருந்து அப்படியே வருது. இதுதான் நாங்கள் இருக்கிற இடம். பட் இங்கேருந்து அப்படியே வருது பாருங்க. செம்மையாக அப்படியே இருட்டுது மழை. இந்த பக்கம் காலியாக தான் இருக்குது. ஆமாம், இங்கே தான் அப்படியே இருட்டுது ஃபுல்லாகவே. இல்லை அது பாருங்க. ஆமாம், இந்த பக்கம் வெளிச்சமாக இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு வருமானு தெரியல. ஆனால் எங்கேயோ மழை நல்லா பெய்யுது. அவர் பூ கட்டுற நூல் வச்சுருக்காரு. அதில் வேலை துணி எடுக்கலான்னு மேலே வந்தோம். அப்படியே டீ குடிச்சிட்டு போயிடலாம். நிறைய பேர் வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்ட வீடியோக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கருப்பு கவுனி கஞ்சி நம்ம சாப்பிட்றோம். அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கஞ்சி காசுன்றதை ஃபஸ்ட் நம்ம வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்க. லஞ்ச் வீடியோவில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அக்கா நீங்கள் போடுற லஞ்ச் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ லைவில் உட்காந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம பேச நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா லைவில் வந்து யாருமே வரமாட்டுறீங்க. ஸோ நம்ம சேனலை யாரெல்லாம் நம்ம சேனல் டெய்லி பார்க்குறீங்களோ எல்லாருமே தயவு செஞ்சு 10:30 மணிக்கு லைவில் வாங்க. நம்ம அரைச்ச பொடியெல்லாம் நம்ம அதில் தான் காட்டுறோம். நிறைய பேர் யாருமே வர்றதில்ல. லைவில் வந்துட்டு லைவில் வரவங்க மட்டும்தான் வராங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாருமே வந்து ஷார்ட் வீடியோ பார்க்குறவங்களாம் யாருமே வர்றது கிடையாது. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வாங்க. 10 to 10:30 நாங்கள் லைவில் வந்துடுவோம். 10:30 மணிக்கு மேலேயே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், ஒரு வீட்டில் மாடி மேலே ஊஞ்சல் வச்சுருக்காங்க. அது பேர் அந்த பக்கம் அதில் ஒரு 2 குருவி உட்காந்து, குருவி உண்மையிலுமே உட்காந்துருக்குங்க. குருவி காக்கா எல்லாம் உட்காந்து. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன முருங்கை மரத்தில் நிறைய காய் காமிச்சிருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மாமி இருக்காங்க. அந்த மாமி வீட்டில் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்காங்க. நிறைய இருக்கும் அவங்க வீட்டில். இப்போ கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. அதில் வந்து எவ்வளோ ஒரு குட்டியான முருங்கை மரம் வச்சுருக்காங்க. முருங்கை மரத்தில் சூப்பராக காய் காய்ச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க பராமரிக்கிறாங்க, மருந்தெல்லாம் போட்டு. பூவே பாருங்கள் நிறைய இருக்குது. இதே நம்ம வச்சோம்னா வருமா? வரவே வராது. அவங்க வீட்டில் மரமே வந்து இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். இந்த இதுதான் மரமே. இந்த இதில் இருந்தால் இவ்வளோ தான் மரமே. அதில் காய் காய்ச்சிருக்குது. நம்மளும் ட்ரை பண்ணுவோம். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு செடி இருக்குது. நிறைய செடி வச்சுக்கிறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் மாமி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
என்னாச்சு? இல்லை தக்காளி தொக்கில் முட்டை பாயில் பண்ணி போட்டுருவான்னு கேட்குறேன். அவ்வளோதான் போடு. போட்டுரு, அப்புறம் காய் எதுவும் வேண்டாம். தம்பிக்கு மட்டும் கேரட் சாதம் பண்ணிக்கிறேன். ஓகே. என்ன கரு கரு? அதாங்க தக்காளி தொக்கு வேக வச்சுருக்கேன். இது போட்டுருந்தா ஆவி போயிடுச்சுன்னா அது ஸ்மெல் போயிடும். சேமியா உப்புமா. சேமியா உப்புமா. இது இன்னைக்கு ஆடி ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அதனால கொஞ்சம் பாயாசம் பண்ணியிருக்கேன். சாமிக்கு வைக்கலாம். ஓகே. சரிங்களா? இது உங்களுக்கு கஞ்சி இருக்கு, காசியாச்சு, இப்போதான் காசுனேன். சந்தியா தூக்க முடியும். என்ன சமையல் செய்றீங்க ரெண்டு பேரும்? சீக்கிரமா ஏந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கவே முடியல எனக்கு, இதனால டைம் வேஸ்ட் ஆகுது எனக்கு. தூக்கணுமா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில்? ஒன்றுமே நம்ம இது தயிர் துழிச்சிடுங்க, பால் ஆறினோடனே. வழக்கம் போல் உங்களுக்கு கஞ்சி தான் இது. சரிங்களா? இது சாதம். அப்படியே வந்தீங்கன்னா ரசம் கூட்டியிருக்கேன், தாளிக்கணும். ரெண்டாவது இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் எஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மாதிரி பண்ண போகிறோம், வேக வச்சுட்டு பண்ண போகிறோம். இது இந்த கடையை எதுக்கு வச்சா? ஓகே फ्रेंड्स, சமைச்சிட்டு பார்க்கலாம் வீடியோ. ஹாய் சப்பு. ஹாய் சல்மா. இன்னைக்கு ஸ்கூல் போறியா? நாளைக்கு போறியா? போங்க நீ ஸ்கூல் போறேன், நீயோ போறோம். சரி நாளைக்கு போறியா? ஓகே பாய். நான் வணக்கம் மக்களே. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தா, நம்ம வந்து இவ்வளவு நாளா டெய்லர் பிசினஸ் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ நாங்க ஆரம்பிச்சிருக்க புதுசா இந்த மசாலா பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சள் தூள் தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம நிறைய மசாலா ஐட்டம் இருக்கு. என்னென்ன மசாலா போட போறேன்னு சொல்லு. கண்டிப்பா இது மஞ்சள் தூள் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்திருந்தேன், அவங்களுக்கு தான் இந்த பேக்கிங்ல நம்ம பண்ணியிருக்கோம். பூஜை போட்டாச்சு. இந்த பொடி மட்டும் இல்லை, நிறைய பொடி, மிளகாய் தூள்லேருந்து இட்லி பொடியிலேருந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாமே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வந்துருங்க. யாருக்கு வேணுமோ உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் இப்போதைக்கு ஒரு 30 பேர் ஆர்டர் கொடுத்துருங்க, அவங்களுக்கு தான் இந்த பேக்கிங் நடந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். பாய். தொடர்ந்து ஆதரவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் பையன் பேசுகிறேன். ஒரு சாரை போட்டுக்கோங்க, இந்த பக்கம் லேக் போட்டுக்கோ. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து நம்ம போட்ட உடனே இது வரைக்கும் ஒரு 10 பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர் தான். ஆனால் இருந்தாலும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரிஜினல் மஞ்சள் தூள், எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. அப்படியே மஞ்சள் வாங்கி நாங்கள் அப்படியே இது எதுவும் போடுறது கிடையாது. இந்த பேக்கெட் வந்து வெறும் 50 ரூபாய் தான், ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தனியாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மல் மஞ்சள் தூளை விட இந்த மஞ்சள் தூள் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை பயங்கரமாக இருக்கும். நம்ம கறியெல்லாம் போட்டு கறி மீனெல்லாம் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து ஆத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பா தூக்க மாட்டீங்களா? சந்தியா தூக்க முடியும். என்ன சமையல் செய்றீங்க ரெண்டு பேரும்? சீக்கிரமா ஏந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கவே முடியல எனக்கு, இதனால டைம் வேஸ்ட் ஆகுது எனக்கு. தூக்கணுமா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில்? ஒன்றுமே நம்ம இது தயிர் துழிச்சிடுங்க, பால் ஆறினோடனே. வழக்கம் போல் உங்களுக்கு கஞ்சி தான் இது. சரிங்களா? இது சாதம். அப்படியே வந்தீங்கன்னா ரசம் கூட்டியிருக்கேன், தாளிக்கணும். ரெண்டாவது இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் எஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மாதிரி பண்ண போகிறோம், வேக வச்சுட்டு பண்ண போகிறோம். இது இந்த கடையை எதுக்கு வச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சிட்டு பார்க்கலாம் வீடியோ. ஹாய் சப்பு. ஹாய் சல்மா. இன்னைக்கு ஸ்கூல் போறியா? நாளைக்கு போறியா? போங்க நீ ஸ்கூல் போறேன், நீயோ போறோம். சரி நாளைக்கு போறியா? ஓகே பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் இன்னைக்கு ஸ்கூல் போகல. 2-3 நாளாகவே ஃபீவர் அதிகமாக இருக்கு. இன்னும் தூங்கின்னு தான் இருக்கான். நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் வீடியோவில் சூப்பராக பேசுகிறான்னு சொல்லிட்டு 2-3 நாளில் வீடியோவில் அவன் வரதே இல்லை. வைரல் ஃபீவர். சந்தியா இங்கே வா. தெரியல, அவன் ஸ்கூலில் போனதுலேருந்தே அவன் ஒரு மாதிரி வாமிட்டிங், இன்ஃபெக்ஷன் ஆகிடுங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தான். 10 நாளாகவே அப்படி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டேலேருந்து ஃபீவர் ஆரம்பிச்சிடுச்சு. செக் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் மருந்து ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இருக்கு. 25 நாளாகவே ஃபீவர் தான் இருக்குது, விட்டு வருது. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தூங்கணும். இத்தனை நாளாக இதெல்லாம் ஸ்கூலுக்கு இன்னைக்கும் போகல, நேற்றுக்கும் போகல. 2 நாளாக போகல. மெடிசன் போட்டதுனால நல்ல தூக்கம். மணி 10 ஆகுது, இன்னும் எழுந்திரிச்சிருக்கல. நானும் விட்டுட்டேன், போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணும்போது கேட்பீங்க, அண்ணா உங்கள் பையன் சூப்பராக பேசுகிறான் ஆமா சுற்றி போடுங்க, திசை சுற்றி போடுங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் பட் நான் சுற்றிலாம் எதுவுமே போடுறதே இல்லை. அது என்னவோ தெரியல, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. 2-3 நாள் என் பையன் வீடியோவில் வரல. சீக்கிரமாக உடம்பு சரியில்லை சொல்லிட்டு எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். கண்டிப்பா சந்தியா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடிங்க. வடை தான் சரி செஞ்சிருக்கேன். வடகறி பார்க்கவே செம்மையாக இருக்கு. ஆமா ஓகே, இதோ வடை வெந்துட்டே இருக்கு, அந்த பக்கம் இட்லி வெந்துட்டே இருக்கு. வேகட்டும். சாமி கும்பிக்கலாமா? கும்பிட்டுலாங்க. இப்படி தெரிக்கிட்டேன். போதும்ல, நம்ம 3 பேருக்கு என்ன இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் வடகறி வடை ஸ்பெஷல் பயங்கரம். ஆமா வாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க இது எல்லாமே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான், மதியானம் லஞ்ச் கூட இருக்கு. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். சந்தியா என்னம்மா நான் சமையல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா இது வடகறிக்கோசரம் வச்சுருக்கேன். குழம்பு இப்போ தான் மூடி வச்சேன். இந்த பாருங்க, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது தெரியுதா, வடகறிக்கு. இது கொதிக்கட்டும், நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு ஏதோ வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். இது பாருங்க, கொஞ்சமாக சேமியா பாயாசம் பண்ணியிருக்கோம். இது தயிர் துவைச்சி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த கடாய் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நம்ம வந்து இப்போ கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு தான், சரிங்களா? செஞ்சுட்டு கண்டிப்பாக. சந்தியா குட் மார்னிங். குட் மார்னிங்மா. சமையல் வேலையா? ஆமாம், ரெடி ஆகிட்டே இருக்குமா. என்ன ஸ்பெஷல் நீங்கள் வீட்டில்? இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, கத்திரிக்காய் போட்டு பொரியல், ஓகே. ரசம் தாளிக்க போகிறேன். அப்படியே சாதம் வெந்துட்டு கத்திரிக்காய்க்கு தான் வெங்காயம் வதக்கிட்டே இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கார சட்னி அரைக்க போகிறேன். இது பாருங்க, வதக்கி வச்சுட்டேன். கஞ்சி ரெடி ஆயிடுச்சா? கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. வச்சு குடிக்கலாமா? குடிக்கலாம், உட்காருங்க. வா. அதை கொண்டு வர. மஞ்சள் தூள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ்? அது நல்லா காயணுங்க, காஞ்ச உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 2 நாள் நல்லா காய வச்சு தான் அதை நம்ம ரெடி பண்ண முடியும். ஒரு 2 நாளாக காஞ்சிட்டு நாளைக்கு போய் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ரெடி பண்ணிடலாம். சரி, வா டீ குடிச்சிட்ட பிறகு இது வர மணி ஆகுது, தம்பி வரைய இருக்கணும். ஆமாம், நீ கொஞ்சம் லேட்டாக ஏந்துட்டேன். வடக்கு கம்மி. ஒரு மாதிரி 6:30 மணிக்கு ஏந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்க வடகம் போட்டு வச்சுருந்தாங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது செம்மையாக இருக்குது பாருங்க. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம்.